ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTechTamil சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அந்த மாதிரி எப்படி உங்கள் ஃபோட்டோவை பிக்சார்ட்டில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது MapTech சேனல். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சார்ட்டில் போய்க்கோங்க. பிக்சார்ட்டில் போய் ஆல் ஃபோட்டோஸ் கொடுங்க. ஆல் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோவை கட் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி மாற்றணும்னா, உங்கள் ஃபோட்டோவை நான் அந்த ஃபோட்டோ கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபோட்டோ எஃபர்ட்ஸ் கொடுங்க. எஃபர்ட்ஸில் எஃப்எக்ஸ்ன்னு பார்த்தீங்களா, எஃபர்ட்ஸில் எஃப்எக்ஸில் போயிட்டு இப்படி தள்ளிட்டு வந்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ ட்ராவை கொடுங்க. ட்ராவை கொடுத்துட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ளூ கலர் கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரெஸ்ஸு இந்த ப்ரெஸ்ஸில் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரெஸ் கீழே இந்த ரெண்டாவது ப்ரெஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைஸ் ஃபுல் சைஸ் வச்சுட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ இப்படி ட்ரா பண்ணுங்கள். பண்ணிட்டு இந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் 2 கையை வச்சு ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் முகத்துக்கு பாதி அளவு வரைக்கும் இந்த ஜூம் பண்ணுங்கள். இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எம்டி லேயர் கொடுத்துட்டு மறுபடியும் கலர் ஐக்கானில் போய் ரெட் கலர் கொடுங்க. இழுத்துட்டு ரெட் கலர் கொடுங்க. டிக் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி இப்போ ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு அதே மாதிரி இது லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டாட்டா கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுங்க. இப்போ ஜூம் பண்ணுங்கள். உங்கள் 2 கலர் வச்சு ஜூம் பண்ணுங்கள். அதே கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ளூ கலர் இங்கிட்ட பாதி வெள்ளையாக தெரியுது. அதனால் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துட்டு நல்லா ஜூம் பண்ணுங்கள். வெள்ளை இது மறைய வரைக்கும் மறைஞ்சிருச்சு. இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டு ரெண்டுலேயே தனித்தனியாக இருக்குது. அதை டாட்டா கிளிக் பண்ணிட்டு மெர்ச் பண்ணுங்கள். மெர்ச் ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓவர்லேன்ட்டு கொடுங்க. பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. ஓவர்லே ஆடு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதுக்கு மாற்றி பாருங்கள். ஆனால் ஓவர்லே தான் செட் ஆகும். கொடுத்துட்டு இப்போ டிக்கான கிளிக் பண்ணி இதை சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த போட்டோ பார்த்தீங்களா, அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது அந்த இமேஜ். இது அந்த இமேஜை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ கீழே தள்ளிட்டே கீழே இருக்குது ஆட் பட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஆட் பட்டா கொடுங்க. ஆட் பட்டாவில் உங்கள் ஃபோட்டோ உங்கள் நல்ல ஃபோட்டோவை கொடுத்துக்கோங்க. நான் நல்ல ஃபோட்டோ வைக்கிறேன். சரி, அப்படி ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த பிளெண்டர் இருக்குது கீழே இந்த பிளெண்டரில் ஸ்க்ரீன் வைங்க. பாருங்கள், உள்ளுக்க போயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.